ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இன்னைக்கு பார்க்க போற நட்சத்திரங்கள் சொல்லும்போது மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள். இவர்களுடைய இந்த நட்சத்திரங்கள் ராசி நட்சத்திரங்களாகவோ அல்லது லக்ன புள்ளியாகவோ இருந்தால் இவர்கள் குரு கர்ம பதிவு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேஷ லக்னம் அல்லது மேஷ வீடு, மேஷ ராசி, இதுவும் ரிஷப ராசி, ரிஷப லக்னம், ரிஷப வீடு இதுவாக இருந்தாலும், சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிம்ம வீடு, இதில் இந்த 3 ராசி லக்னக்காரர்கள் இந்த குரு கர்ம பதிவு கொண்டவர்கள். மேலும் லக்னத்துல சூரியன், லக்னாதிபதியோட சூரியன் இருந்தாலும் சரி, லக்னத்தில் சந்திரன், லக்னாதிபதியோட சந்திரன், லக்னத்தில் செவ்வாய், லக்னாதிபதியோட செவ்வாய், இந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்றோ பார்வை பெற்றோ இருந்தாலும், கிரக பார்வை சேர்க்கை இருந்தாலே அது குரு கர்ம பதிவு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாவ தொடர்புல சொல்லும்போது 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோட, 1 2ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட, 1 2 1ஆம் பாவம் 5ஆம் பாவம், 2ஆம் பாவம் 5ஆம் பாவம், அப்போ ஆக மொத்தத்துல 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 5ஆம் பாவம், இந்த 3 பாவ தொடர்பு பெற்றிருந்தால் இவர்களும் குரு கர்ம பதிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். குரு கர்மா அப்படின்னும் போது குருவுடைய காரகங்கள் நம்ம தொடர்பு கொண்டவைகளாக இருக்கணும். நான் சொன்ன இந்த குரு கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் தொடர்பு கொண்டவையாக இருக்கணும். இவங்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னும் போது, இவர்களுடைய ஜாதகத்துல சொல்லும்போது 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியோட இந்த 3 நட்சத்திரங்கள், மேலும் ராசி லக்ன சிறப்புகள், அதே மாதிரி லக்னத்தில் இந்த தொடர்பு கொண்டவர்கள் கூட குரு கர்ம பதிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஸோ இவர்களுக்கான 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட தொடர்பு ஏற்பட்டு இருக்கேன். அதே மாதிரி பாவ தொடர்போ கிரகச்சேர்க்கை பாவச்சேர்க்கையோ பெற்றிருந்தால் இவர்களுடைய வேலை வாய்ப்பு அப்படின்னும் போது ஒரு ஆசிரியர் வேலையாகவோ, சட்டம் அப்படின்னும் போது லால இருப்பாங்க, நீதித்துறைன்னு சொல்லலாம். இந்த துறையில ஸோ வக்கீல், இந்த மாதிரி துறையில ஏதோ ஒன்று உள்ள வேலை செய்கிறவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது வங்கி, பேங்க்குன்னு சொல்லுவாங்க, பேங்கிங் செக்டர் அப்படிம்பாங்க. அந்த இதில் நிறுவனத்துலையும், நிதி நிறுவனம்னா அதே மாதிரி நிதி சார்ந்த, ஸோ இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, இன்சூரன்ஸ், இன்கம் டேக்ஸ், இதெல்லாம் இது சார்ந்த நிறுவனத்திலும், தங்கம், ஸோ கோல்டு இது சம்மந்தப்பட்ட நிறுவனத்திலும் இதே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு சிறப்பாக வந்துட்டுருக்கு. புதனும் குருவும் கலந்து தான் வரும், இருந்தாலுமே குரு கர்மாவுக்கு இது ஐடி ஃபீல்டு செட் ஆகும். மேலும் நிலைத்துறை அப்படின்னும் போது ஆன்மீகத்துறை இல்லையா, ஸோ இதுலேயும் குழந்தைக்குடைய காரகம்னு சொல்லலாம். பணம் ஒரு நேர்மையான முறையில், ஸோ லம்பா கிடைக்கும். ஸோ உழைப்புக்கேற்ற பலன் அப்படின்னு கிடையாது. இவங்களுக்கு ஒரு நேர்மையான முறையில் பணம் மாதம் வரும், ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சிக்கான மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் வியாபாரி, இதெல்லாம் மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதனுடைய வியாபாரியாக இருக்கா, அந்த இதில் இருப்பாங்க. அதே மாதிரி பள்ளித்துறை இருக்கு இல்லையா, கல்வித்துறை, ஸோ இந்த துறையிலும் இருக்கிறதுக்கான, இந்த துறையில வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும், நீதித்துறையில வேலை செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால ஸோ இந்த நட்சத்திரமும் கிரகக்கார தொடர்புகள், பாவ தொடர்புகள், சேர்க்கைகள் பெற்றிருப்பின் இந்த குரு கர்மாவுடைய வேலைகள் செய்யலாம். ஸோ இதே குரு பாதிப்பாச்சுன்னா எப்படி இருப்பாங்கன்னா, குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். குழந்தையின்மை வரும், பணத்தில் ஒரு சிக்கல் இருந்துட்டு இருக்கும், வயிற்றில் ஒரு பிரச்சனை, ஸோ கேசட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது உண்டு. சட்ட சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீதித்துறையில் பாதிப்பு ஏற்படும். ஸோ வாக்கில் ஒரு தடை ஏற்படும். ஸோ வாக்கு பலிதம் அப்படிங்கிறது கம்மியாகி வலிக்கு தடை வரும். இதுக்கு பரிகாரம் சொல்லும்போது கோயிலில் திருப்பணியை மேற்கொள்ளலாம், தெய்வ காரியங்களில் ஈடுபடலாம். அப்புறம் அதாவது அனாதை குழந்தைகளுக்கு காப்பகங்களுக்கு உதவி செய்தல், பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பிற்கான செலவுகளை மேற்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பரிகாரமாக இருக்கும். பள்ளி நிர்வாகத்திற்கு துணை புரிய வேண்டும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.